வணக்கம் அன்பான மிதுன ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் 1/4/2025 செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. தமிழ் மாதத்திற்கு பங்குனி 18ஆம் தேதி பிறந்திருக்கின்றது செவ்வாய்க்கிழமை என்று. மிதுன ராசியை பொறுத்தவரையில் ஏப்ரல் மாதங்களிலே 10வது இடத்தில் இருந்த ராசிநாதன் இந்த மாதம் வக்ர நிவர்த்தி அடைய போகின்றார். கடந்த மாதங்களில் வக்ரகதியில் இருக்கின்றது என்பது ஒரு சில தடை தாமதங்கள் 4ஆம் இடத்த அதிபதியும் ராசிநாதனும் இருக்கின்ற பொழுதும் நீங்கள் தொழில்களுக்காக வேலைகளுக்காக இருக்கக்கூடியவரும் 6ஆம் இடத்ததிபதி ராசியிலே இருக்கின்றது என்பது கோபம், வேகம், விவேகம், இளைய சகோதரர்களால் மூத்த சகோதரர்களால் ஒரு சில சங்கடங்களை அனுமதித்து இருப்பீர்கள். அது மட்டுமல்லாதது 6ஆம் இடத்திலே மருத்துவ செலவுகளையும் தொழில்களிலே வேலைகளிலே தனக்குத்தானே ஒரு சில சங்கடங்களையும் வந்து கொண்டிருந்த நிலை என்பது இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட அவர் 2வது இடத்தில் 2வது ராசியில் அவர் தனவாக்க குடும்பஸ்தானத்திலே 6ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்ததிபதி செல்ல போகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் பிறந்திருக்கின்றது. மிதுன ராசியை பொறுத்தவரையில் 6க்குடையவர் 11க்குடையவரவும் அவர் ஆசை அபிலாஷைகளை மூத்த சகோதரர்கள் சொல்லக்கூடிய ராசியிலே 2வது இடத்திலே சந்திர பகவானுடைய ராசியிலே செவ்வாய் பகவான் நீச்சகதியில் சென்று கொண்டிருக்கின்றது என்பது ஒரு சிலருக்கு கடன் நோய் வம்பு வழக்குகளிலே சட்ட சிக்கல்களிலே வந்து போகின்ற ஒரு அமைப்பு. கண்டிப்பாக உங்களுடைய சுகம் கெடாத ஒரு அமைப்பு. 4ஆம் இடத்தை சூரியன், சுக்கிரன், புதன், சனி என்று ராகு என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு 5 கிரகங்களின் பார்வை 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது 4ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய சாணம், தாயை பற்றி குறிக்கக்கூடிய சாணம், 4ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றதும் கேதுவை குரு பகவான் பார்க்கின்றதும் கண்டிப்பாக மிதுன ராசியை பொறுத்தவரையில் சுகஸ்தானத்திலே நல்லதொரு மாற்றங்களையும், மருத்துவமனையில் வேலை செய்கின்றவர்களுக்கும், வெளிநாடு வெளியூர் செல்ல போகின்றவர்களுக்கும் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் மதிப்பு மரியாதைகளையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய தகப்பன் காரகனே முயற்சி சாணாதிபதியாக இருக்கின்றார். உங்களுடைய மிதுன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் தாய் தகப்பனும் மிகவும் பொருளாதாரத்தையும் முயற்சியும், இளைய சகோதரன் மாறி தாய் தகப்பனாக இல்லாமல் நண்பர், கூட்டாளி, உறவினர் என்பது மாறி இருக்கக்கூடிய ஒரு ராசி லக்கணம். இது ஒரு காற்று ராசி. வேகமாக இருக்கக்கூடிய இந்த ராசியிலே ராசி அதிபதி வக்ரகதி என்பது ஒரு சில பின்னோக்கி செல்லக்கூடிய அமைப்புகளிலே சென்று கொண்டிருந்த காரணத்தினாலே தொழில் வேலைகளாக இருந்தாலும் தொழிலை குறிக்கக்கூடிய 10ஆம் இடத்ததிபதியும் 12ஆம் இடத்தில் தொழில் வேலைகளிலே விரய செலவுகளை செய்து கொண்டிருக்கின்றது மட்டுமல்லாதது சுப விரயங்கள், சுப காரியங்களிலே, ஆன்மீக ஸ்தலங்களிலே இந்த மாதங்களாக இருந்தாலும் கடந்த மாதங்களாக இருந்தாலும் அதிகமாக ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சுற்றி பார்ப்பதற்கும் தெய்வங்களில் கடாட்சம் பொருந்தக்கூடிய உங்களுடைய 7ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய அஷ்டமசானத்தை பார்க்கின்றது என்பது மிகவும் அற்புதமான ஒரு யோக பலன்களிலே மிதுன ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் என்பது சென்று கொண்டிருக்கின்றது. மிதுன ராசியை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தத்தில் உங்களுடைய 10வது ராசியிலே முயற்சி சனாதிபதி என்று சொல்லக்கூடிய தகப்பன் காரகனும் 10ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்றதும் 5-12 கூடிய பூர்வ புண்ணியாதிபதி விரயத்தை சொல்லக்கூடிய கடல் கடந்து செல்லக்கூடியதும் விரய செலவுகளை சொல்லக்கூடியதும் படுக்கையறைன்னு சொல்லக்கூடிய மருத்துவமனைகளையும் டாய்லெட் சம்பந்தப்பட்ட துறைகளை இனங்களை பற்றி குறிக்கக்கூடிய சனாதிபதியும் 10ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை ஒட்டுமொத்தத்தில் 5 கிரகங்களில் சேர்க்கை பரிபூர்ணமாக அமையப்பட்டு இருக்கின்றது என்பது ராகு பகவான் இருக்கின்றது. போக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் கலத்திர காரகனுடன் இங்கே இருக்கின்ற பொழுதும் இங்கே தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் பெண்கள், ஆண்கள் சம்பந்தப்பட்ட துறைகளிலே சற்று கவனத்தையும் கடந்த காலமாக இருந்தாலும் இந்த மாதங்களாக இருந்தாலும் இந்த மாதங்கள் முழுக்க சுக்கிர பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்திலே இருக்கிற காரணத்தினாலே தொழில்துறையிலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற மிதுன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களாக இருக்கட்டும், தொழில் செய்கின்றவர்களாக இருக்கட்டும், ஒருவருக்கொருவர் சற்று விட்டு கொடுத்து கவனமும் நிதானத்தையும் பின்பற்றக்கூடிய ஒரு ராசிகளாக அமைப்புகளாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது. அந்த வகையிலே சுக்கிர பகவான் 5-12 கூடையவர் 5 பூர்வ புண்ணிய சாணாதிபதி, 12 விரயங்களை குறிக்கக்கூடிய சாணாதிபதி, விரய ஸ்தானத்திலே குரு பகவான், பரிவர்த்தனை என்பது 10-12 என்பது தொழில் வேலைகளிலே மாற்றத்தையும் உயர்வுகளையும் சொல்கின்ற ஒரு அமைப்புகளாக இருந்தாலும் சுபகாரியங்கள் சுப நடத்துகின்றதற்கு அற்புதமான ஒரு யோக பலன்களை தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை யோகத்திலே சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே மிதுன ராசியை பொறுத்தவரையில் 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 11ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய பஞ்சமசானத்தை பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களில் அமைப்பு என்பது ஒரு சிலருக்கு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு 2 தன ஸ்தானாதிபதி தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு லாபஸ்தானத்திலே ஆசை அபிலாசைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு அவர் உங்களுடைய 5வது இடத்தை பார்த்து அமைய பெறுகின்ற காரணத்தினாலே தாய்மார்களால் அன்பு, ஆதரவுகளையும் மதிப்பு, மரியாதை, வெகுமதிகளையும் பெறப்போகின்ற அமைப்பு. அது மட்டுமல்லாது ஏப்ரல் மாதங்களிலே மிதுன ராசிக்கார நேர்களுக்கு சூரிய பகவான் 10ஆம் இடத்திலிருந்து 3 கூடியவர் 11வது இடத்திலே இந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து அவர்
உச்சம் பெறுகின்ற அமைப்பு. இது மிகவும் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் ஜெயிக்கின்றது, சிறுதூர பயணங்கள் வெற்றி அடைகின்றது, மதிப்பு மரியாதை அந்தஸ்துகள் கௌரவங்கள் என்று சொல்லக்கூடிய கவர்மெண்ட் துறைகளிலே உள்ளவர்களுக்கும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக எடுத்துக்கொண்டீர்கள். ஆனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவங்கள் அந்தஸ்துகள் உயரக்கூடிய ஒரு அமைப்பிற்கு சூரிய பகவானுடைய புகழ் உங்களுக்கு வருகின்றது. உங்களுடைய 5ஆம் இடத்தை சூரிய பகவான் உச்சம் பெற்று பார்க்கின்ற பார்வைக்கு கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அதுவும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு இருக்கின்ற நேர்களுக்கும் தெய்வங்களின் அருள் கடாட்சம் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பாகவும் இருக்கின்றது. தொழில் வேலையிலே இருக்கின்ற நேர்களுக்கு அற்புதமான யோக பலன்களை மிதுன ராசிக்கார நேர்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதம் மட்டுமல்லாதது 4ஆம் இடத்திலே 5 கிரகங்களின் சேர்க்கை பார்க்கின்றதும் புதன் பகவான் ஏப்ரல் 8ஆம் தேதியில் இருந்து அவர் உங்களுடைய 10ஆம் தேதியில் வக்ர நிவர்த்தி அடைகின்றதும் 5-12 கூடியவர் விரயத்தையும் பூர்வ புண்ணியாதிபதி யோகத்தையும் அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் குழந்தை பாக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு உங்களுக்கு ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றதும் 9ஆம் இடத்ததிபதி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் கேந்திர திரிகோணாதிபதியும் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு சூரியன் சுக்கிரன் புதன் என்று சொல்லக்கூடிய 5 கிரகங்களின் சேர்க்கை மட்டுமல்லாது ராகு பகவானும் பரிபூர்ணமாக இருக்கின்ற காரணத்தினாலே மிதுன ராசிக்கார நேர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதங்களிலே பரிபூர்ணமான நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. 6-11 கூடியவர் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் நிறுவன சத்ரு ஸ்தானாதிபதியும் மூத்த சகோதரர்களால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. என்றாலும் கூட ஒரு சிலருக்கு மூத்த சகோதரர்களால் யோகமும் கிடைக்கின்றது. அதே சமயத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களும் வந்து போகின்றது. உறவு சம்பந்தப்பட்ட காரகத்துவங்களிலே சற்று கவனம் நிதானத்தையும் தேவையில்லாத விரை செலவுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது மிதுன ராசியை பொறுத்தவரையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஏப்ரல் மாதங்களிலே தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. இதனால் வரை சுக்கிர பகவானும் புதன் பகவானும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவரும் வக்ரகதியிலே இருந்து கொண்டிருந்த நிலைமைகள் என்பது ஒரு சில தடை தாமதங்கள் எதிர்பார்த்த திருப்திகள் தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் 9ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்தில் இருந்து அவர் முயற்சி சாணத்தை சூரிய பகவானுடைய முயற்சி சாணத்தை பார்த்தது என்பது ஒரு சில தடை தாமதங்கள் இளைய சகோதரிகளிலே தகப்பனார்களிலே கருத்து வேறுபாடுகள் வந்து போயிருக்கும். ஆனால் இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு கேந்திர ஸ்தானங்களிலே முயற்சி சாணாதிபதியும் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் உங்களுடைய 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்திலே வருகின்றது என்பது சகோதரர்களால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவங்கள் என்று சொல்லக்கூடிய கவர்மெண்ட் துறையில் இருக்கின்ற நேர்களுக்கு மிதுன ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அந்த வகையில் மிதுன ராசியை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தத்தில் சூரிய பகவான் முயற்சி சாணாதிபதி மதிப்பு மரியாதை அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய கவர்மெண்ட் துறைகளுக்கு அரசு துறைகளுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு அவர் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு உச்சமாகின்ற அற்புதமான ஒரு யோகம். அதே சமயத்தில் சூரிய பகவான் 5ஆம் இடத்திலே பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கின்றதும் சுக்கிர பகவான் பரிபூர்ணமாக வக்ர நிவர்த்தி அடைகின்றதும் நல்லதொரு மாற்றங்களை மிதுன ராசிக்கார நேர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதங்களில் கொடுக்க போகின்ற நவக்கிரகங்களில் சஞ்சாரம் என்பது 10ஆம் இடம் 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலே 7-10 கூடியவரும் அவருடைய பார்வை பரிபூர்ணமாக உங்களுடைய 8ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்கின்றது என்பது வேலை தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை போகின்ற ஒரு மாதம் என்பது மிதுன ராசியை பொறுத்தவரையில் காற்று ராசி என்று சொல்லக்கூடிய காற்று வேகத்தில் புத்திசாலித்தனமாக சிந்திக்கக்கூடியதும் தைரியசாலியாக இருக்கக்கூடியதும் இதனால் வரையில் செவ்வாய் பகவான் ராசியிலே இருந்த பொழுது தடை தாமதங்கள் டென்ஷன் என்று சொல்லக்கூடிய கோபங்கள் வேகங்கள் இருந்திருக்கும். இனி வருகின்ற நாட்களிலே அவர் 11 கூடியவர் ருண சதுரஸ்தானாதிபதி நீச்சத்திலே இருக்கின்றது என்பது சகோதரன் சம்பந்தப்பட்ட துறைகளிலே குடும்ப ஸ்தானத்திலே சகோதர காரகன் நீச்சமாக இருக்கின்ற பொழுது கொடுக்கல் வாங்கல்களே கவனமாகவும் அவர் உங்களுடைய 9ஆம் இடத்தையும் ஆரோக்கியத்திலே மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்புகளும் 9 கூடியவர் 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்றது என்பது கிரக சேர்க்கையின் மூலமாக கேது பகவான் இருக்கின்றதும் கிரகங்களின் பார்வை என்பது 4ஆம் இடம் பலமாகவும் சொத்து சுகம் வீடு வாகனங்களிலே புதுசாக வாங்கக்கூடியவர்களுக்கும் விற்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கடல் கடந்து செல்லக்கூடிய நல்லதொரு மாற்றத்தையும் மிதுன ராசியை பொறுத்தவரையில் கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் கிட்டத்தட்ட நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்றது. குருவின் அனுக்கிரகம் 12ஆம் இடத்தில் சுப செலவுகள் சுப ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் சுற்றி வருகின்றதற்கும் தெய்வங்களின் தரிசிப்பதற்கும் அற்புதமான மேன்மையான உயர்வுகளை மிதுன ராசிக்கார நேர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு ஏப்ரல் மாதமாக பிறந்திருக்கின்றது. நேர்களே, மிதுன ராசியை பொறுத்தவரையில் தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் வேலையில் இருக்கின்றவர்களை விட தொழிலில் இருக்கின்றவர்களுக்கு உன்னதமான பலன்களை கொடுக்கின்றது. அதே சமயத்தில் 11ஆம் இடமும் பலமாக இருக்கின்றது. 2ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்தில் இருந்து இந்த மாதம் பிறந்திருக்கின்றதை சொல்லும் பொழுது உங்களுடைய ஆசை அபிலாசை விருத்தி என்று சொல்லக்கூடியவை திருப்தியாக நீங்கள் தைரியமாக நீங்கள் எதிர்கொள்ளும் காரியங்களிலே வெற்றியடைய போகிறீர்கள். 3ஆம் இடத்ததிபதி சூரிய பகவானும்
11ஆம் இடத்தில் இருந்து அவர் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது குலதெய்வங்களின் குழந்தைகளின் அருள், குழந்தைகளின் படிப்புகளில் நிலந்தர மேன்மை, கடல் கடந்து செல்லக்கூடிய சரராசியிலிருந்து சரராசி 5ஆம் இடம் என்பது மிதுனராசிக்கார நேர்களுக்கு 7ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தின் அற்புதமான ஒரு உயர்தர ராசி. சரராசியை சிம்ம நாயகன் என்று சொல்லக்கூடிய ஒரு சரராசியில் பார்க்கின்ற பொழுது வெளிநாடு அமையாத நேர்களுக்கும் இனி வருகின்ற காலங்களிலே வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கின்றது. அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை மிதுன ராசி என்பதை காற்று வேகத்தில் மின்னக்கூடியதும், வேகமாக இருக்கக்கூடியதும், புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடியதும், இது சகோதர காரகத்துவத்தை சொல்லக்கூடியதும் அற்புதமான இந்த ஏப்ரல் மாதங்களிலே உங்களுக்கு பஞ்சமசானம் சிந்தனை என்று சொல்லக்கூடிய சிற்பி 5ஆம் இடத்ததிபதி புதன் மாவன் முயற்சியானாதிபதி புதன சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரக சேர்க்கையில் இருந்து இந்த மாதங்கள் சென்று கொண்டிருக்கின்றனாலே நல்லதொரு மாற்றத்தை தொழில்களிலே அடையப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் பெரியவர்களையும் மூத்தவர்களையும் வயதான மனிதர்களையும் தாத்தா பாட்டி என்று சொல்லக்கூடியவர்களையும் மதிப்பு மரியாதையுடன் அவர்களை ஆதரவுடன் அன்புடன் பராமரிக்கும் பொழுது சனி பகவானுடைய பெரிய மாற்றங்களும் கெடுபலன் இல்லாத தொழில்களிலே மேன்மைகளை அடைய முடியும். அந்த வகையிலே தாத்தா பாட்டி என்று சொல்லக்கூடிய வயதானவர்களை சனி பகவான் இருக்கின்ற 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் பாட்டியார் என்று சொல்லக்கூடியவர்களையும் நடத்த வேண்டியது வயசானவர்களை மதிப்பு மரியாதையுடன் பார்த்து நடத்த வேண்டிய ஒரு மாதமாகவும், சனி பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு அவருடைய 10ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் கணவன் மனைவி இடையிலே நல்லதொரு ஒற்றுமைகளையும் தொழில்களிலே மாற்றத்தையும், அவருடைய 3ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் வெளிநாடு வெளியூர் செல்கின்றதற்கும் நல்லதொரு மாற்றத்தை குரு பகவான் இருக்கின்றதும், நல்லதொரு தூக்கங்களும் அலைச்சல் வேகம் குறைபடுகிறது 12ஆம் இடத்திலே. நல்ல தூக்கத்தை கண்டடைகின்ற ஒரு அற்புதமும் 12ஆம் இடத்திலே குரு பகவானால் உங்களுக்கு கிடைக்கின்றது. அதே சமயத்தில் சுப செலவுகள், சுப விரயங்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே சென்று கொண்டிருக்கின்றது. குரு பகவான் 12ஆம் இடம் 10ஆம் இடம் என்பது தொழில்களை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே பரிவர்த்தனை இருக்கின்ற காரணத்தினாலே வேலைகளில் நல்லதொரு மாற்றம், இடமிட்ட இடம் செல்லக்கூடிய தொழில்களுக்காக போகின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை இந்த ஏப்ரல் மாதங்களிலே நவக்கிரக நாயகர்கள் உங்களுக்கு கொட்டி கொடுக்கின்றவர்கள். சிம்ம நாயகன் என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்தின் அதிபதியும் 10லிருந்து 11 உச்சம் இருக்கின்றது. மிகவும் அற்புதமான பலன்களை மிதுன ராசிக்கார நேர்களுக்கு கொட்டி கொடுக்கின்ற ஒரு ஏப்ரல் மாதமாக செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.